அப்புறம் மக்களவையும் மாநிலங்களவையும் இரண்டாவது நாள் கூட்டத்தொடரில் இன்று தொடங்கிய உடனேயே எதிர்க்கட்சிகளின் அமளியால் முடங்கியது. மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் ரகுவன்ஸ் தலைமையில் இன்று மாநிலங்களவை கூட்டம் நடைபெற்றது. இன்றைய கூட்டத்திலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இன்று 12 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல மக்களவையிலும் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சட்ட சீர்திருத்தம் மற்றும் பஹல்காம் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்கப்படவில்லை. கேள்வி நேரம் முடிவடைந்த பின்னர் தான் இந்த பிரச்சனைகள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. நேற்று மாநிலங்களவையை பொறுத்தவரை இந்த விமான விபத்து, அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விவாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதுபோல தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் ஹரிவன்ஸ் உள்ளிட்டோர் கூறினர். ஆனால் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அதனை ஏற்றுக்கொள்ள மறுத்து எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் இன்றும் இரண்டாவது நாளாக மக்களவையும் மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனிடையே மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தங்கரின் ராஜினாமாவை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த எம்பிக்கள், பல்வேறு தரப்பு கட்சிகளின் எம்பிக்கள் வலியுறுத்தினார். ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவரது ராஜினாமாவை திரும்ப பெறப்போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்பதை நாடாளுமன்ற வட்டாரத்தில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2 அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் மீண்டும் நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் அவை கூடும். அப்போதாவது தொடர்ந்து நடைபெறுமா அல்லது நேற்றை போல மீண்டும் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்படுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்ரகாம்.